ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி வரை மேசத்திலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் மிதுன மலையில் வீட்டிருக்க போகிறார். புதன் பகவான், அதாவது இந்த புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பயிற்சியாகி மீண்டும் வக்ரமாகி மிதுனத்துக்கு போகிறார். எப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாருன்னா இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி. மீண்டும் வக்ர நிலையில் எப்போ மிதுனத்துக்கு வர்றாருன்னா ஆனி மாதம் 23ஆம் தேதி. சுக்கிர பகவானுடைய பயிற்சியானது இருக்குது. இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா ஆனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இங்கே சிம்மத்துக்கு அமர இருக்கிறது. குரு பகவான் ஆனி மாதத்தில் எங்கே இருக்க போகிறார்? கடகத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ராகு பகவான் எங்கே? கும்பத்தில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் மீனத்தில் இருக்க போகுது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலபலங்கள், என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் உகந்தது என்பதை பற்றி இந்த டீட்டெயிலை முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் குரு பகவானும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு. அப்போ குரு என்பது உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசிப்படி 6ஆம் அதிபதி, அதே சமயத்தில் 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது அற்புதமான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது இந்த கடகராசி என்பவர்கள் இந்த ஆனி மாதத்திலிருந்து அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், மனதளவிலும் உள்ளளவிலும் செயலளவிலும் சிந்தனை அளவிலும் வேலை அளவிலும், ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயம், தொழில், வேலை, வியாபாரம், இதுலேயோ ஒன்று மனம் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இருளிலிருந்து விலகி வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக போகுது. குரு வந்துட்டார், பாக்யாதிபதி உங்க ராசியில் உட்கார்ந்துட்டார். ஒரு நல்லவர் உங்க ராசியில் உட்கார்ந்துருக்கார். இருக்கக்கூடிய அத்தனை விதமான கெடுதல்கள் விலக காத்து கொண்டு இருக்கு. ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தீங்கல்ல, மனதில் ஒரு குழப்பமாகவே இருந்தீர்கள, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கெல்லாம் இப்போ ஸ்ட்ராங்காக போகுது. எஸ், இதுதான் செய்ய போகிறேன், இப்படித்தான் இருக்க போகிறேன், இது வரைக்கும் ஒரு வழியே தெரியாமல் இருந்தவர்கள் ஏதோ போகுது சார், எப்படி சார் இருக்குது, ஏதோ நடக்குது, ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த கடகத்துக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் உற்சாகம் தரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. ஏன்னா பாக்யாதிபதியான குரு பகவான் சுக்கிரனும் அங்கு இருக்கார். அந்த சுக்கிரனுங்கிறது 11க்குரியவன். அப்போ 9க்குரிய பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவானோட லாபத்தை தரக்கூடிய சுக்கிரன் அங்கே இருக்கார். அப்போ பாக்கிய லாபம் கிடைக்க போகிறது, தன பாக்கியம் கிடைக்க போகிறது, மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. ஏன்னா 11ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம், வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள். ஒரு வழக்கு போட்டிருந்தா கூட வழக்கில் ஒன்றுமே கிடைக்கல, ஒரு 2 வருஷம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது மிச்சம், மனசு வலித்து கொண்டிருந்தது, தீர்ப்பு கிடைக்கல. இப்படி எல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்குங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அப்போது லக்னம் நன்றாக இருக்க போகிறது, நீங்கள் நன்றாக இனி இருக்க போகிறீர்கள். உங்கள் முயற்சியெல்லாம் இனி தடையில்லாமல் வெற்றி அடையக்கூடிய அந்த பாதைகள் உங்களுக்கு அந்த ஒரு பார்த்து தெரியாமல் இருந்தது, எப்படி போகணுங்கிறத பார்த்து தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிய போகிறது இந்த கடகராசி என்பர்கள். 2ஆம் இடத்தில் கேது இருக்கு. அப்போ குடும்பத்தில் கேது இருக்கு. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றவர்கள் இருக்கத்தான் இருக்கிறீர்கள், அதாவது இருக்கத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குடும்பத்தில்
தொல்லைகள் தருவதற்கு, உங்களை ஏதாவது ஒரு வகையில் ஒரு செதுக்குவதற்கு, உங்களை என்ன சொல்கிறது, உங்களை குறை சொல்வதற்கு, குடும்பத்தில் குறை சொல்வதற்கு ஒரு ஆள் இருக்கிறார்கள். அப்போ 3ஆம் நபர்களை மட்டும் நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது. ஏன்னா கேதுங்கிறது அந்நியரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது உங்கள் குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. அதே மாதிரி பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேது அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை கொடுக்கும். இந்த வழியில் போகக்கூடாது, இது கரெக்டு அப்படிங்கிறது உங்கள் உள் மனசு சொல்லும். உங்கள் உள் மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்து விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. 3ஆம் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட விரயஸ்தானத்தில் இருக்கார். தனாதிபதி அப்போ நிறைய செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. சார் செலவு வரப்போகுது, பையனுடைய படிப்பு, பிள்ளையினுடைய படிப்புக்காக செலவு இருக்கலாம், அல்லது திருமணத்துக்காக ஒரு செலவு வரலாம், இல்லை ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது செலவு. இந்த மாதிரி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு சார், வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 4ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார். அப்போது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், ஒரு வீட்டு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம் 3 வருஷமாகவே இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த உங்களுக்கெல்லாம் அந்த தடை விலக போகுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பாக்யாதிபதியோடு சேர்ந்துட்டார். அப்போ உங்களுக்கு ஒரு வாகன பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், இடம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது கட்டின வீட்டை வாங்கிறது, இல்லை வீட்டை ஆல்டர் பண்ணுறது, அந்த வீடு சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இந்த விவசாயத்தில் இருக்கிறீங்க பாருங்க, என்ன கஷ்டப்பட்டீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கல. இப்போ இந்த ஆனி மாதத்திலிருந்து உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும், பார்த்துக்கலாம், தன்னம்பிக்கை கிடைக்கும். இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இனி கொஞ்சம் ஏறுமுகம்தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 5ஆம் இடம், 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார், திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு போய் சேர்றார். அப்போது 11ஆம் இடத்துக்கு அமர்ந்து அங்கே நேர சமசப்தம பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த ஆனி மாதம் இருக்குது. அப்போ என்ன நல்லது தானே, தன் வீட்டை தானே பார்த்து புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துல என்ன இருக்குது? குழந்தைகள் இருக்குது, பூர்வீகம் இருக்குது, குலதெய்வம் இருக்குது. அந்த 5ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்தை இப்போ அந்த பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வை பெறுகிறது. அப்போ 5ஆம் இடம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும்னு அர்த்தம். இதுவரைக்கும் குலதெய்வத்துக்கே போக முடியாதவர்கள் இப்போ குலதெய்வத்துக்கு போவீங்க. குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குழந்தைகள் நன்றாக வளரப்போகிறது. குழந்தைகளினுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய தன்மை. என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்களோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2 வருஷமாக ஒரே போராட்டமாக இருக்கும். குழந்தைகள் ஒரே ஒரு மாதிரி இந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, ஒரு டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கின்றவர்கள் இப்போல்லாம் ஒரு ரிலீஃப் ஆகிருக்கும். கண்டிப்பாக தன்னுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்துணை கடகத்துக்கும் இப்போல்லாம் அப்படியே ரூட் கிளியர். வெளிநாட்டில் போய் படிக்கலாம். தான் ஆசைகள் என்ன வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய, அந்த எண்ணத்து ஈடேறக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க நிறைய கடகராசி என்பர்கள் இப்போ அது சக்ஸஸ். ஏன்னா கடகத்துக்கு நிறைய போராட்டம் உண்டு. 1 மார்க்கில் இழந்தவர்கள் உண்டு, நிறைய பேர் சொல்லலாம்.
பயங்கர ப்ரெஷர் போட்டேன் சார், ஆனால் மனசு என்னமோமா இருந்தது, ஆனால் ரிசல்ட் கிடைக்கல சார். குழம்பிக் கொண்டிருந்தவர்கள் இப்போ எல்லாம் சரியாக போச்சு. படிக்கலாமா வேண்டாமா நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா இருக்குது. இந்த மாதத்திலிருந்து அந்த படிப்பில் ஏற்கனவே ஒரு அரியர் வந்துருச்சு, ஒரு சுமாராக படிச்சுட்டு இருந்த கடகராசி என்பவர்கள் கூட இப்போ இனி நல்லா படிக்க போகிறாங்க, ஆசைகள் நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். 5ஆம் இடம் புனிதப்படுகிறது. திருமணம், இந்த கடகராசி என்பவர்களுக்கு 2 வருஷமாகவே ஒன்று திருமணம் செட் ஆகிருக்காது. அப்படி செட் ஆகிருந்து திருமணம் ஆகியிருந்தாலும் கணவன் மனைவி ஒரு சைடு வேலை விஷயமாக ஏதோ ஒரு விஷயமாக ஏதோ மனதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நூலிலேயாவது ஒரு 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 சந்தோஷத்தை தராத ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனி வெளிச்சத்தை தருகிறது. நேர குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்யாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமண பாக்கியம் கிடைக்கப் போகிறது. திருமணம் டக்குன்னு நடக்கப் போகிறது. எதிர்பார்த்த காதலில் இருந்தவர்கள், இந்த காதலில் இருந்தவங்க கூட ஒரு 2 வருஷமாக இருந்து ஒரே போராட்டம், நடக்குமா நடக்காதா இப்படிலாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அதற்கான ரூட் கிளியராக போகிறது. காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது, அல்லது பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவர்கள் எங்கெங்கே வெவ்வேறு இடத்துல பணிபுரிந்தால் கூட இப்போ ஒரே இடத்தில் வருவதற்கான, ஒரே இடத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்ங்கிறது மிகுதியாக இருக்கிறது. இந்த கடகராசி என்பவர்கள் கூட்டு தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்கள் கணவன் மனைவி அல்லது உங்கள் நண்பர்கள் கூட்டு தொழிலை செய்யக்கூடிய, அதாவது சொந்த தொழிலை செய்யணுங்கிற அந்த எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனசில் கண்டிப்பாக விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறும். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்பாவினுடைய பாக்கியம் கிடைக்க இருக்கிறது. அப்பா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கடகராசி என்பவர்கள் தொழில் ரீதியில் பல விஷய போராட்டங்கள் இன்னல்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 9ல் இருந்தார். 8ங்கிறது ஒரு வலி வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அதிபதி எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்தில் இருந்தார். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கல, எனக்கு ஏதோ ஒரு பாக்கியத்தில் எனக்கு வர வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு இருந்தேன், போராடி கொண்டு, அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது அப்படியே சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் எந்த பாக்கியத்துக்காக கடந்த 2 வருடங்களாக போராடி கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாகவே இந்த ஆனி மாதம் அமையிருக்கிறது. தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில், வேலைவாய்ப்பு ரீதியில், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடி. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அங்கே திக்பலத்தோட ஆட்சி பலத்தோடு இருக்கார். நல்ல சேஞ்சஸ், நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அறிவு சிந்தனை நல்ல புலப்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதனும் அறிவுக்கார கிரகம், புதனும் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த அறிவார்ந்த சிந்தனைகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும். நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல தொடர்புகள், நல்ல நல்ல ஒப்பந்தங்கள், நல்ல நல்ல பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுடைய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஆனி மாதம் அமையப்பெறுகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா இல்லையா? வேலை தானா இல்லை சொந்த தொழில் இருக்குதுன்னா எப்போ ஆரம்பிக்கலாம்? +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எதுக்குள்ளே நான் போக போகிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் புதனும் சுக்கிரன் நல்லா இருக்குன்னா நீங்கள் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷனுக்கு போகலாம். மெக்கானிக்கல் துறைக்கு போகணுன்னா சனி நல்லா இருக்கும். அப்போ என்ன கொடுப்பினை இருக்குது? எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்குது? 2026 எப்போ சார் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்?
எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.